பாருங்கண்ணே. ஏண்டா அந்த விஷயத்துக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா உங்க காலேஜ்ல? நாங்க பசங்களா சேர்ந்து போற நாடகம் நீ. ஆனா தாடி மீசையோட ராதைய பார்க்க கன்றாவியா இருக்கு. அண்ணி. டேய் என்ன டயலாக்டா? ரெண்டு வரையும் பேசிக்காமையே. ஆமா ஆமா பேசு பேசு. கிருஷ்ணா, இந்த சுந்தர பிருந்தாவனத்திலே நீயும் நானும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நீ இல்லாமல் உன் புல்லாங்குழலின் ஓசை கேட்காமல் இந்த ராதையால் இருக்க முடியாது கண்ணா. ஐயோ எப்படியா நீ? சூப்பர்டா சூப்பர்டா கண்ணா. நல்லா இருந்துச்சுடா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. பாரு மீனா எப்படி பண்றான்னு. ஏய் நீ கிருஷ்ணர் ரோல் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு பொண்ணு வேஷம் போடணும்னு தான் ஆசை நீ. விடுறா, அமக்களமா அலங்காரம் பண்ணிடுவோம். ஆமா என்னைக்கு டிராமா? நாளை கழிச்சு. நாளை கழிச்சா? மீனா நீங்க போய் இவனுக்கு இந்த புல்லாக்கு நெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இந்த காயத்தோட போனா எல்லாரும் என்னன்னு கேப்பா. டபுள் டன். நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. அப்பாடா 3 பேரும் பேசிட்டீங்க. அட ஆமா. இவகிட்ட பேசாம எங்கடா போயிட போறோம்? டேய் டேய் ப்ளீஸ்டா சொல்றத கேளுடா. இந்த மீசையும் தாடியும் எடுத்துறேன்டா. ஐயோ, ஒரு நாளைக்காக இதை எடுத்துட்டா அப்புறம் ஒருத்தரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. யாரு? உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் வீட்லயே ஒருத்தர் சோறு போட மாட்டாங்க. ஹை ஸ்வேதா. ஸ்வேதா அக்கா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. எவ்வளவு நேரமா நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போன நீ? ஷோ சாரிடி. போனை ரூம்லயே வச்சுட்டு நான் வெளியே இருந்தேன். இப்பதான் உள்ள வந்த சவுண்ட் கேட்டுச்சு, அதான் எடுத்தேன். சொல்லுடி. ஹாப்பி பர்த்டேக்கா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அக்கா லைன்ல இருக்கியா? சொல்லுடி. இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கா என் பர்த்டே? நாளைக்கு தாங்க உன் பர்த்டே. மிட்நைட் 12 மணிக்கு தானே எப்பவுமே விஷ் பண்ணுவேன். இன்னைக்கு முடியுமான்னு தெரியல. அம்மா பக்கத்துல படுத்திருப்பாங்க. அதான் இப்பவே கால் பண்ணிட்டேன்க்கா. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். ஓ நாளைக்கு பர்த்டேவா? அக்கா லைன்ல இருக்கியாக்கா? சொல்லுடி. என்ன பிளான் வச்சிருக்க பர்த்டேக்கு? பிளான் அது இது வரைக்கும் எதுவும் இல்ல. ஆனா ஜீவா ஏதாவது பிளான் வச்சிருப்பான். சாரிக்கா, நைட் என்னால ஃபோன் பண்ண முடியாது. அது பரவாயில்லடி. நான் பண்ணலன்னா என்ன? மாமா தான் சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உனக்கு விஷ் பண்ணுவாருல்ல. ஆமா. நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன். என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாருன்னு நீ என்கிட்ட சொல்லணும், ஓகேவா? ஆமா அப்பா. அப்பாவை பத்தி கேக்குறதுக்குள்ள வச்சுட்டா. நாளைக்கே எனக்கு பிறந்த நாளா? இத மறந்துட்டேன் பாரு. ஜீவா என்னடா சர்ப்ரைஸ் வச்சிருக்க? என்னடா இந்நேரம் ஃபோன் பண்ணி வர சொன்ன? என் வீட்டை சமாளிச்சுட்டு நான் வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. என் செல்ல குட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் பண்ண வேணாமா? ஓ ஹாப்பி பர்த்டே. வாவ், செம்ம சர்ப்ரைஸ். சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு பர்த்டேக்கும் கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு இருக்கு.
என்னடா வர சொல்லிட்டு இப்படி பேசாம நிக்கிற? ஹாப்பி பர்த்டே மீனா. வாவ் சூப்பர் ஜீவா. இந்தா. gift வேறயா? என்னடா இவ்ளோ சர்ப்ரைஸ் பண்ற? டேய் என் வீட்ல கூட என் பர்த்டேவை மறந்துட்டாங்கடா. நானா ஞாபகப்படுத்தினேன். ஆனா நீ ஞாபகம் வச்ச gift. ஐயோ thank you so much. love you டா. லவ் யூ. ஏய் என்னடி தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறவ? ஒன்றும் இல்லை, ஃப்ளாஷ்பேக்கை ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன். சந்தோஷத்துல சிரிப்பு வந்துருச்சு. அப்படி என்ன ஃப்ளாஷ்பேக்கு? எல்லாம் நம்மளை பத்தி தான். நம்மளை பத்தி யோசிச்சா உனக்கு சிரிப்பெல்லாம் வரக்கூடாதே. ஏய் ஏய் சும்மா அடி. என்னடா அது? அது எதுக்கு உனக்கு? என்னன்னு சொல்ல. ம்ஹும். ஜீவா ம் ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் இரு வரேன். சொல்லுங்கண்ணே. சோ எனக்கான gift அந்த கவர்ல இருக்கா? ஓகே ஓகே, என்னன்னு பாப்போமா? வேண்டாம், சர்ப்ரைஸ கெடுக்க வேண்டாம், அவனே கொடுக்கட்டும். என்ன? கடலை மிட்டாய். ஆ, கண்ணு தெரியலையா? கடலை மிட்டாய். நீதான் எனக்கு சாக்லேட் கொடுப்பல்ல, அத சாப்பிடுறேன். சாக்லேட்டா? சாக்லேட்லாம் கேடு, இதுதான் உடம்புக்கு நல்லது. இது உங்க அண்ணி சொன்னாங்களா? அட போடி. ஜீவா, இப்போ மனசுல என்ன ஓடுது? காலையில் நான் போகும்போது நல்லா தானே இருந்தா, இப்ப இவளுக்கு என்ன ஆச்சு? லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காளேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் சிரிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? அது எப்படி தெரியாம போகும்? சும்மா நடிக்காதடா. மீனா, நீ கோவமா இருக்கிறத விட நீ சிரிச்சா பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கா? பயங்கரமா இல்லடி, பயமா இருக்கு. இதுக்கு பின்னாடி பெரிய ஆப்பா வச்சிருவியோன்னு. போடா, இன்னைக்கு நான் உன்கிட்ட கோச்சிக்கவே மாட்டேன். ஏன் அப்படி? ஏன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதே. போடா. ஒரே ஒரு கோரிக்கை மேடம், கேட்க முடியுங்களா? சொல்லுங்க சார். எல்லாரும் இருக்கும்போது இப்படி போடா வாடன்னு சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னு கேட்டா அது அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்கு. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்கு கடைசி சாட்சியே அந்த போடான்னு சொல்ற உரிமை தான். அத பறிச்சு ஏங்க மாமா அத்தான் அப்படின்னு உங்க அண்ணி மாதிரிலாம் கூப்பிட வச்சிடாத. ஐயோ சாமி, நான் ஒண்ணுமே கேட்கல, விட்டுரு. இதை வச்சு ஒரு சண்டையை தொடங்கிறாத. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அம்புடுதேன்.
இன்னைக்கு என் கூட சண்டை போடக்கூடாதுன்னு நீயும் நினைக்கிறல்ல? எனக்கு தெரியும் ஜீவா. தூங்கலாமா? தூங்கலாமாவா? ஏன் அதுக்குள்ள? ஏய், மணி 11 ஆச்சுடியே. இருக்கட்டும். எல்லா நாளுமே இந்நேரம் தூங்குறது தானே? எல்லா நாளும் தூங்குவோம் ஜீவா. இன்னைக்கு ஏன் தூங்குற? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்னன்னு உனக்கு தெரியாதா? இவ ஏதோ மைண்ட்ல வச்சுட்டு தான் பேசுறா. பேசாம தூங்கிடுவோம், அதே நல்லது. ஜீவா, ம். தூங்க போறியா? ஏய், அதே ஏன்டி கேட்டுட்டு இருக்க? ஆமா, தூங்க தான் போறேன். நிஜமாவே தூங்க போறியா? அட ஆமாடி. ஏன்? ஏன்னா ஒன்னும் இல்ல. பன்னெண்டு மணிக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இவன் என்ன தூங்க போறேன்னு சொல்றான்? சும்மா சொல்றான். என்னமோ இவளுக்கு மைண்ட்ல இருக்கு. சமாளிச்சு தூங்கிடுறா ஜீவா. அதான் இன்னும் 1 hour இருக்கே. நாளைக்கு தானே ஸ்பெஷல் டே. அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இப்போ தூங்கலாம். குட் நைட். ஜீவா, குட் நைட் செல்லம். இவன் என்ன படுத்துட்டான்? இவ எதை சொல்றானே தெரியலையே. என்னவா இருக்கும்? எதுவானாலும் காலையில் பார்த்துக்கலாம். தூங்கி எஸ்கேப் ஆயிடுறா ஜீவா. பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு விஷ் பண்ண போறான். அதுக்குதான் பயங்கர பில்டப் கொடுக்கறான். நான் எங்க வீட்ல இருக்கும்போதே எப்படி சர்ப்ரைஸ் கொடுத்தான். இன்னைக்கு சும்மா இருப்பானா? நீ தூங்கு. ஆனா நான் தூங்க மாட்டேன் ஜீவா. நீ விஷ் பண்ணாம நான் தூங்கவே மாட்டேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். கண்ணு தப்பே பண்ணல மாமா. தப்பு பண்ணதான் நினைச்சு அடிச்சிட்டிய. அதோட விட வேண்டியதுதானே. எதுக்கு இப்ப இவன்ட்ட கோச்சுக்கிறிய? பார்த்து வண்டி ஓடிட்டு போக கூடாதா? இப்படியா கூட்டிட்டு போய் குப்பரக்கு தள்ளி விட்டு கூப்பிட்டு வந்திருப்பீங்க? அத்தாச்சி, அவங்க மேல ஒன்னும் தப்பு இல்ல. எங்க போனா?
என்ன? ஒன்றும் இல்லை. தூங்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தூக்கம் வரல. ஏன்? தலைவலி. தலைவலியா? இல்ல தலைவலியான்னு கேட்டேன். ம், அது சரி, இங்க வந்து உட்காந்துக்கிட்டா தலைவலி எப்படி சரியாகும்? இல்லங்க, படுக்க முடியல. மண்டைக்குள்ள யாரோ சுத்தியில வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஓ, அதனாலதான் இங்க வந்து உட்காந்துட்டேன். ஏதாவது குடிச்சா சரியாயிடுமா? என்ன குடிச்சா? இல்ல அது தெரியல, மிளகு சீரகம்னு ஏதோ சொல்லுவாங்களே, அதை சொல்றேன். அது எப்படிங்க சரியாகும்? எனக்கு தெரியாது, அதான் கேட்குறேன். சரி, இல்லைன்னா மாத்திரை ஏதாவது போட வேண்டியதானே? அது எங்க இருக்குன்னு தெரியலங்க. ஓ, பரவாயில்லங்க, காதுல பூண்டு வச்சிருக்கேன், சரியாயிடும்னு நினைக்கிறேன். நீங்க போய் படுங்க. பூண்டா? காதுல பூண்டு வச்சா தலைவலி சரியாயிடுமா? அது எப்படி? இல்லங்க, ஒரு புக்ல படிச்ச ஞாபகம், அதான். வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? சரி ஆயிடுச்சா? வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அது எரியறதுல எனக்கு தலைவலியே மறுத்து போயிடும் போல, அப்படி எரியுது. முதல்ல அதை எடுத்து தூக்கி போடு. ம். நீங்க போய் படுங்க. உங்களுக்கு கடைக்கு போகணும்ல, நைட்டு நல்லா தூங்கலனா காலையில ஒழுங்கா கடையில வேலை செய்ய முடியாது. என்னங்க? நீங்க சொல்றதுதான் எப்பவும். சரி, இப்போ உள்ள வா. இல்ல இல்ல, நீங்க போய் படுங்க. சொல்றேன்ல, தனியா உட்காந்தா தலைவலி சரியாயிடுமா? எந்திரிச்சு வா முதல்ல. வான்னு. எங்க போறிய? இரு வரேன். அம்மா. ஐயோ ஐயோ. டேய், எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, எப்படி எழுப்புறது? அண்ணி, 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 அண்ணி. என்னடா தூங்கலையா? இல்லை நீ, தலைவலி மாத்திரை எங்க இருக்கு? எதுக்குடா? தலைவலிக்கு தான். அந்த ட்ராலருக்கு எடுத்துக்கோ. இது அந்த எந்த மாத்திரைன்னு தெரியலையே. அண்ணி, அண்ணி. என்னடா? இல்லை, அதில் 2 ம், மாத்திரை இருக்கு. அதில் எது? அந்த ப்ளூ கலர். ஆ. இந்த இதை போடு. என்ன இது? மாத்திரை தான்.